உறவை தேடுபவர்களுக்கு அருங்குடை இயக்கத்தில் எதுவுமே சிறப்பாக தெரியாது, எதுவுமே பெரிய விஷயமாக தெரியாது. ஏனென்றால் நான் உறவு பெற்ற நிலையில் சிலுவையை தூக்கி இங்கே இருக்க நீ ஆசீர்வாதம் அங்கேவா எல்லாம் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன், நான் சிலுவை தான் தூக்க வேண்டும், என்னுடைய நுகத்தை மாற்றிக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை என்று சொல்பவன் தான் யார் என்றால் இந்த கிறிஸ்துவுடன் உறவு பெற்றவனாக இருப்பவன், அருளை பெற்றவனாக இருப்பவன். இந்த அருள் வேண்டாமா, கிறிஸ்துவின் உறவு வேண்டாமா, நீங்கள் போங்க போய் அருங்குடை இயக்கத்தில் சேருங்க. ஏன் அருங்குடை இயக்கத்தை இங்கே வச்சுருக்கீங்க, நீங்கள் பேசாமல் அங்கே போயிருங்க பெந்தோவ சபைக்கு. பெந்தோவ சபைக்கு போனால் உங்கள் வீட்டில் பொண்ணும் எடுக்க முடியாது, பொண்ணு கொடுக்க முடியாது. உடனே நீ கித்தோலிக்கன்னு நடிக்கணும், அதே நேரத்தில் பெந்தோவஸ்டாக இருக்கணும். அதுக்காக வேணால் ஒரு இயக்கம் வச்சுங்க, அருங்குடை இயக்கம்னு. ஏன் எல்லாரையும் வற்புறுத்தியால் இருக்கிறீங்க? அடுத்து சொல்கிறார், ஆனால் நாம் தூயாவின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்படுவோம் என என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். இதான் நான் சொல்லிட்டேன். யாரெல்லாம் இந்த எதிர்நோக்கோடு இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும் கத்தோலிக்கராக இருங்கள். தயவு செய்து நீங்கள் குருக்களாக இருந்தால் கூட பரவாயில்லை, நீங்கள் சென்று அங்கே பாஸ்டராக மாறிவிடுங்கள். காத்திருக்கிறது. பிஜேபியில் ஒரு சகோதரர் கர்தினால் ஆக்கி கொண்டார் தன்னையே தனியாக சென்று. அதுபோன்று நீங்களும் சென்று கர்தினாலாக மாறிவிடுங்கள், போப்பாண்டவராக கூட மாறிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சபைக்கு நீங்கள் தான் போப் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கே உள்ள சபையை நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள். தூய்மையான திருச்சபையை வளர்க்க பாருங்கள். தூய்மையான நம்பிக்கை மட்டும்தான் திருச்சபையை தூய்மையாக்க முடியும். ஹோலி பிராஸ்டிடியூட் தான், நான் ஒத்துக்கிறேன். திருச்சபை என்பது ஹோலி பிராஸ்டிடியூட் திருச்சபை பல ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்புகிறது என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் திஸ் இஸ் நாட் ப்ராஸ்டியூஷன், இது வேற. அந்த திருச்சபையின் அருளையே இழந்துவிடும் செயல். ப்ராஸ்டியூஷன்னா, ஹோலி ப்ராஸ்டியூட்னா என்னன்னா, திருச்சபையில் தவறுகள் பாவங்கள் செஞ்சிட்டே இருப்பாங்க, ஆனால் அந்த திருச்சபை தூய்மையான நிலையில் இருந்து கொண்டே இருக்கும் என்பது நம் திருச்சபையின் நம்பிக்கை. அப்படின்னா என்ன? மற்ற பாவங்கள், எந்த பாவங்கள்? நம்பிக்கை என்ற நிலையில் இருந்து கொண்டே நாம் தவறுகள் செய்கிறோம் அல்லவா, அந்த தவறுகள் தான் தூய்மையாக்கி கொண்டே இருக்கும். எதனால்? இந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு. சரியா? தூயாவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அதில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதுதான் ஹோலி சர்ச். அதனால் அந்த ஹோலி சர்ச்னா என்ன? அந்த தூய்மை. எந்த தூய்மை? ஹோலினா தூய்மை. அந்த தூய்மை, அந்த நம்பிக்கை இழக்காத திருச்சபை. எந்த நம்பிக்கை இழக்காத திருச்சபை என்றால், கடவுளின் குடும்பம் இருக்கிறது, அதில் நமக்கு உறவு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை. அதான் எதிர்நோக்கு. நம்முடைய எதிர்நோக்கு இவ்வளோதாங்க. எவ்வளோ பெரிய கட்டுரையெல்லாம் எழுத வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதுதான் நீங்கள் சொல்கிறார், கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள் என்று சொல்கிறார். அந்த கிறிஸ்துவுடைய உறவு பெறுவதுதான் முக்கியம். இதுதான் திருச்சபை நம்புகிறது. இதுதான் மற்ற சபைகள் நம்பவில்லை. கிறிஸ்துவுடைய உறவுலாம் தேவையில்லப்பா, கிருபை இருந்து நமக்கு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு மோட்சம் தந்தால் போதும் என்று நம்புகிறவர்கள் அந்த சபையினர். அவர்களை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் அங்கே சென்று விட வேண்டுமே ஒழிய இங்கே இருந்து கொண்டு இந்த திருச்சபையின் நம்பிக்கையை மாற்ற முயற்சிக்க கூடாது. அங்கேயே போட்டுவிட்டால் உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைத்து விட்டது என்று நம்பக்கூடாது. நீங்கள் திருச்சபையுடைய நம்பிக்கையை அப்படியே தூய்மை 2000 வருடமா எப்படி இருந்துச்சு அப்படியே வச்சிருங்க. வேணா பேச்சு மாற்றுங்க, நடைமுறை மாற்றுங்க, இல்லை நம்பிக்கையே மாற்ற பார்க்குறீர்களே. அருங்குடை என்ற ஒரு இயக்கத்தை உள்ளே கொண்டு வந்து அடையாளங்களை எல்லாம் காட்டி ஆயர்களையே ஏமாற்ற பார்க்கிறீர்களே, அதை கண்டு வேதனை அடையாளம் எப்படி இருப்பது? அதான் நீங்கள் சொல்கிறார். ஆனால் நாம் யார்? நாம் தூய ஆவியின் துணையார். எந்த தூயாவி? இந்த பாகாலாவியை வைத்து அருங்குடை இயக்கம் என்ற இதில் தூயாவின் பேர் வச்சுருக்காங்களே, பாகாலாவிக்கு தூயாவின்னு வச்சுருக்காங்களே, அந்த தூயாவி இல்லை, நற்கருணையை நம்பக்கூடிய, நற்கருணைக்குள் இருக்கக்கூடிய தூயாவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய். எந்த நம்பிக்கை? அந்த தூயாவி அங்கே இருக்கிற நற்கருணை ஆண்டவர் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்படுவோம். இறைவனுக்கு ஏற்புடையோர் ஆக்குறதுன்னா என்ன? ஏதோ மோட்சத்தில் இடம் கிடைக்கிறதுக்குள்ள ஏற்புடைமை இல்லை. இறைவனின் குடும்பத்தில் சேர்வதற்குரிய ஏற்புடைமை எங்கே கிடைக்கிறது? உடன்படிக்கை மூலமாக, நற்கருணை நம்புவதன் மூலமாக மட்டும்தான் கிடைக்கிறது. அங்கேதான் தூயாவி செயல்படுகிறார் என்று பவுலடியார் தெளிவாக சொல்கிறார். உறவு தருவதில் தான் தூயாவியானவர் செயல்படுகிறார். அதான் கிறிஸ்துவுடன் உறவற்று அப்படின்னா கிறிஸ்துவின் உறவு தான் வேண்டும் ஒருவருக்கு உயிர் தரக்கூடியது. அதனால் அந்த உறவு தரக்கூடிய தூயாவியின் துணையால், அந்த உறவில் நம்பிக்கையின் கொண்டு அதன் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு
நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். இதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய நிலை. இதை ஏன் மாற்ற பார்க்கிறீர்கள்? உறவு இல்லாமலும் மீட்பு கிடைக்கும் என்று எப்படி சொல்ல முடியும்? உறவற்ற நிலையிலும் மீட்பு கிடைக்கும் என்று சொல்வதுதான் நீங்கள் அந்த பெந்தோஸ்காரர்களுக்கும் மீட்பு கிடைக்கும் என்று சொல்ல கிடையாது. கிறிஸ்துவுடன் உறவு இல்லாமல் போய்விட்டால் உங்களுக்கு மீட்பு இல்லை என்று பவுல் இங்கே ஒரு இயக்கம் என்ன சொல்கிறது? உறவெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, அது இல்லாமலும் மீட்பு கிடைக்கும், நீ விவிலியத்தை மனப்பாடம் பண்ணால் போதும் அப்படின்னு போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எப்படி? ஏனென்றால் பெந்தோஸ் பிராட்டஸ்டன்ட்காரர்களும் விவிலியத்தை தானே கடைபிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது எப்போ சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பாடலை பாடும்பொழுது ஏன் இதுலேயும் விவிலிய வார்த்தை தானே இருக்கு என்று வாதாடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எழுதுனது விவிலிய வார்த்தையில் தானே எழுதியிருக்கிறான், அப்போ அவர்களும் விவிலிய வார்த்தையை கடைபிடிப்பதால் தானே அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அதனால் அந்த பாடலை நான் இங்கே பாடுவது என்ன தவறு என்று வாதாடக்கூடியவர்களாக இருப்பதால் இவர்கள் அதை சொல்கிறார்கள் இல்லையா? அதனால் அந்த எதிர்நோக்கு அங்கே வேறு, இங்கே வேறு. நம் திருச்சபையின் எதிர்நோக்கு என்பது இந்த உறவைக்காக நாம் காத்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துவுடன் கொண்ட உறவு இருக்கிறது அல்லவா, அந்த உறவுக்காக காத்திருக்கும் சபைதான் இந்த கத்தோலிக்க திருச்சபை. உறவை தேடாத சபைகள் தான் அந்த சபைகள். இது வெள்ளிடை மலை எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னு தெரியல. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. இது என்ன பிரிண்டிங் மிஸ்டேக்கா? சொல்லுங்கள். இதை நான் அன்னைக்கு சொன்னேன். இணைந்து வாழ்வோம், அவரோட ஒன்றித்து வாழ்வோம், அவரோட ஒன்றித்தல் தான் நோக்கம் என்றெல்லாம் சில குருக்கள், தேவாவோ யாரோ குருக்கள்லாம் சொன்ன பொழுது நாம் இதை சொன்னோம். என்னடா முரண்பட்டு சொல்கிறான் என்று சொல்லியிருப்பீர்கள். இப்பொழுது இதை கவனிங்கள். பவுலடியார் சொல்கிறார், கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. அன்பின் வழியால் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாது. எந்த அன்பு? இறை அன்பு. அதுதான் ஒரே கட்டளையாக கொடுக்குறார். அந்த அன்பு எடுக்கணும். அந்த கடவுள் மீது அன்பு வைத்து அவருடைய குடும்பத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் அந்த அன்பு. கடவுளின் மீது அன்பு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய குடும்பத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அந்த ஆசை இல்லாதவர்கள், அந்த அன்பு இல்லாதவர்கள் தான் கடவுளின் குடும்பத்தை நம்ப மாட்டார்கள். அதான் சொல்கிறேன், அன்பின் வழியால் செயலாற்றும் அந்த அன்பு கடவுள் குடும்பத்தில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் அதற்கு வேண்டியவற்றை செயல்படுத்தும் பொழுது தான் செயலாற்றும் நம்பிக்கை. அதற்கான நம்பிக்கை எது? நற்கருணை ஆண்டவரை நம்பி அவரோடு உடன்படிக்கை செய்து கடவுளின் குடும்பத்தை கடவுள் குடும்பத்தில் சேர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைப்பது தான் இந்த அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஆகும். இதை செய்வது ஒன்றுதான் இன்றியமையாது என்று சொல்கிறார். அதனால் இங்கே வருவோம். உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும் என்று சொல்லும் நற்செய்தி வாசகத்திற்கு வருவோம். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், வெளிப்புற சடங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பரிசேயர்கள். கையை கழுவணும், அப்புறம் தான் சாப்பிடணும். கையை கழுவுறதுக்கும் கடவுளுடைய உறவை பெறுவதற்கும் சம்பந்தம் இல்லையா? நீ நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பள்ளியில் போய் நன்மை வாங்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால், நான் குளிக்காமல் வந்துட்டேன், நான் மூஞ்சி கழுவ மாட்டேன், இல்லாட்டி நான் பல்லு விளக்க மாட்டேன், அப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவங்க கழுவ மாட்டாங்க. ஐயா, நீ குளிக்கலை, மூஞ்சி கழுவலை, இல்லைன்னா இப்போ உங்கள் குடும்பத்தினரோடு உறவோடு இருக்கிறாயா இல்லையா என்று யோசித்து பாருங்கள். இங்கே என்ன தேவை? உறவு தான் தேவை. வெளிப்புற அடையாளங்கள் சடங்குகள் தேவையில்லை. அதனால் எப்படியாவது நாம் உறவை பெற்றுவிட வேண்டும் என்று பார்த்து பல்லு வழக்கிலையா இது பண்ணலனாலும் நன்மை கிடைக்கும் போது வாங்கி விடுங்கள். முழு திருப்பலி காணவில்லை, உனக்கு நான் நன்மை கொடுக்க மாட்டேன் என்று ஒரு சிஸ்டர் சொல்லலாம். அப்போ அந்த சிஸ்டர் எதை நம்புகிறார்கள்? இந்த உறவை நம்பவில்லை, வெளி அடையாளங்களையும் வெளிப்புற சடங்குகளையும் நம்புகிறார்கள். அதனால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? முழுமையாக திருப்பலியில் உட்காந்து அதுக்கப்புறம் நன்மை வாங்கினாதான் செல்லும்னு நினைக்கிறார்கள். இல்லை, உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ, போகிறீங்க, லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நன்மை விட்டா வாங்கிடணும். ஏன்? அதுதான் நமக்கு உறவை பெற்றுத்தரும். தப்போ ரைட்டோ வாங்கிருங்க. பலனில்லைன்னு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். பலனில்லைனாலும் பரவாயில்லன்னு வாங்கிருங்க. அதுதான் நம்முடைய உள்ளத்தின் தூய்மையை நோக்கி போகக்கூடிய நிகழ்ச்சி. அப்போ நோயாளிகளுக்கு 2 லைனில் சொல்லிட்டு போய் வீடு சந்திக்கும் போது நன்மை கொடுக்குறாங்க. அப்போ அந்த நன்மை செல்லாதா? அப்பயும் செல்லும். நீங்கள் வாங்க வேண்டியது நம்பிக்கையோடு வாங்க வேண்டும்.
இப்படிலாம் வரலான்னா எல்லாரும் கடைசி நேரத்தில் வந்து வாங்கிடுவாங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா நீ முழு பூசை கண்டு வாங்கணும். முழுசு பூசை காண முடியாதப்ப கிடைச்ச பூசையிலே நான் வாங்கிறது அதோட சாலை சிறந்தது. ஒன்றுமே இல்லாமல் போகிறதோட அது பெருசு. அதுபோன்று கையை கழுவாமல் அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஐயா இது மாதிரி சடங்குக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உறவை பெற்றுத்தராது. அப்போ உறவை எது பெற்றுத்தரும் என்று அவர் ஒரு வழியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பரிசேயரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள். அப்படின்னா என்னன்னா, ஒரு பாத்திரம் இருக்கிறது, ஒரு கிண்ணம், அதில் இருக்கக்கூடிய பொருள் முக்கியமா இல்லை இந்த பாத்திரத்துடைய பளபளப்பு முக்கியமா என்று கேட்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய அந்த வெளிப்புறத்தில் அந்த பாத்திரம் வந்து அழகா இருக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்படின்னா நம்முடைய இதயம் ஒரு மனிதனை பாத்திரமாக சித்தரித்து காட்டுகிறார். அப்போ ஒரு மனிதன் பார்ப்பதற்கு தூய்மையாக இருப்பது முக்கியமா இல்லை உள்ளுக்குள்ளர அதில் இருக்கிற சரக்கு முக்கியமா? அந்த சரக்கு வந்து உயிர் தரக்கூடிய சரக்காக இருக்கிறதா? அதுதான் பார்க்க வேண்டும். பாத்திரம் வந்து அழகா இல்லை என்றாலும் அதில் இருக்கக்கூடியது உயிர் தரக்கூடியதாக இருந்தால் நாம் அதை பருக வேண்டும். பாத்திரம் அழகாக இருந்து அதில் இருக்கக்கூடியது விஷமாக இருந்தால் நாம் அழகா இருக்குங்க என்பதற்காக விஷத்தை பருக முடியாது அல்லவா? அதுதான் சொல்கிறார். நீங்கள் வெறும் வெளிப்புறத்தை மட்டும் தூய்மையாக்கி என்ன புண்ணியம்? ஆனால் உங்களுள் உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன இல்லையா? அவர்களுடைய செயல் இப்பொழுதுதான் சொன்னேன். யாரு இங்கே வந்து பரிசேயர் எல்லாம் யாருக்கு ஒப்பானவர்கள் என்று சொன்னேன்? இந்த அருங்குடை இயக்கத்தினர்களுக்கு ஒப்பானவர்கள். இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் வெளியில் பார்க்கும்போது கையை தூக்கி ஜெபிக்கும் போது அவர்கள் மேல் தூயாவி இறங்குறதை காட்டுகிறார்கள். அதனால் நாம் என்ன நினைக்கிறோம்? இவர்களெல்லாம் நல்ல வந்து என்ன அது புனிதர்கள் போல கடவுளுடைய அருளை பெற்று அபிஷேகம் பெற்றவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது? கொள்ளையும் தீமையும் இருக்கிறது. கொள்ளை என்ன? நம்முடைய கடவுளின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை இங்கேவா ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நற்கருணை மீது உள்ள நம்பிக்கை இழக்க வைத்து அவர்களை அங்கே இழுப்பது, இங்கேருந்து கொள்ளையடிக்கிறார்கள், திருச்சபையிலிருந்து கொள்ளையடிக்கிறார்கள். தீமை என்றால் என்ன? நன்மை தீமை குறித்து பார்த்த நன்மை என்பது கடவுளின் குடும்பத்தில் சேர்வது நன்மை, தீமை என்பது கடவுளின் குடும்பத்தில் சேரமாட்டேன் என்று சொல்வது தீமை. ஆனால் இந்த கொள்ளையடிக்கிற நிகழ்ச்சியும் அந்த தீமை என்று சொல்லக்கூடிய கடவுளின் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த தீமையும் தான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார். உட்புறத்தினா உள்ள அவங்க ஆன்மாவையும் உருவாக்கினார். வெளியில் நீ வந்து அடையாளமாக கை குணமாச்சு கால் குணமாச்சு அது பார்க்காத, உள்ளம் குணமாகியதா அதை பார். கடவுள் அதை தான் உண்டாக்கினார். மெயினா வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் தான் உள்ளத்தை உண்டாக்கி இருக்கிறார், உன்னுடைய ஆன்மாவை உண்டாக்கி இருக்கிறார், உனக்கு மீட்பை உண்டாக்கி இருக்கிறார். சரியா? அதனால் அறிவிலிகளே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள். என்ன பண்ணும்? நம்முடைய ஆன்மாவை கடவுளுக்கு தர்மமாக கொடுத்து விடார். கடவுளுக்கு தர்மமாக கொடுப்பது என்றால் என்ன? பிறர் சிநேகம் எல்லாம் செய்ய வேண்டும். கடவுளை நேசித்து அவருடைய குடும்பத்திலும் சேரத்துக்கு மனமு வந்து வர வேண்டும். இதுதான் வேணும், அதெல்லாம் வல்ல செயல்கள் தான் வேண்டும், அடையாளங்கள் தான் வேண்டும் என்று இருக்கக்கூடாது. அதை வந்து இழந்து விடுங்கள், அதை கடவுளுக்கு கொடுத்து விடுங்கள். அது போன்ற ஆசைகள் எல்லாம் கடவுளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள், தர்மமாக கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். அப்போ வெளிப்புறமும் உங்களுக்கு தூய்மையாக இருக்கும், வெளியிலையும் வந்து அடையாளங்கள் கிடைக்கும், உள்ளத்திலையும் நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கடவுளின் குடும்பத்திற்கு தானமாக தர்மமாக கொடுத்து விடுங்கள். உங்களையே நீங்கள் தர்மமாக கொடுத்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான தூய்மையான நிலையை பெறுவீர்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறுகிறார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.